அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அடியார்களில் நின்றும் அல்லாஹ் தஆலாவை பயப்படுபவர்கள் எல்லாம் உலமாக்களாகத்தான் இருக்கும் என்று இன்னமா என்று சொல்லக்கூடிய ஹர்வை கொண்டு ஹசர் செய்து வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அல்லாஹு தஆலாவுடைய அடியார்களில் அல்லாஹு தஆலாவை அங்கி நடக்கக்கூடியவர்கள் எல்லாம் உலமாக்கள் தான் என்று வந்துட்டா இது எந்த உலமாக்கள்? இன்னைக்கு தான் உலமாக்கள் எக்கச்சக்கமா மலிஞ்சு போயிருக்கிறார்கள். குர்ஆன மனநெஞ்ச ஹாபில்கள் மலிஞ்சு போயிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஹஷியத்து உண்டாகக்கூடிய இல்மு என்கிறது ஞானத்துடைய பண்ணுதான். இந்த ஞானத்துடைய பண்ணு இந்த காலத்தில் மதரசாக்கள் இருந்து எடுபட்டு போச்சு. இந்த ஞானத்துடைய பள்ளி எடுபட்டு போன காரணத்தினால மதரசாக்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய ஆளுங்களுடைய நிலை என்ன? உலக ஆசாபாசத்துக்கு கட்டுப்பட்டிருக்கிறது. உலகத்தில பணத்தை சம்பாதிக்கணும், பதவியை சம்பாதிக்கணும், மக்களிடத்தில் பெரியவனால் கருதப்படணும். இவைகள் எல்லாம் உலமாக்களுடைய உள்ளத்தில் வந்தாச்சு. காரூனை போல வாழணும், ஹாமான போல வாழணும், ஃபிரௌனை போல வாழணும், மாடி வீட்டில் வாழணும், சொகுசு வாகனங்கள்ல போகணும், சொகுசான சாப்பாடுகள் சாப்பிடணும். இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் என்ன என்றால் ஞானத்துடைய பள்ளி இல்லாம போச்சு, தசவுக்கு இல்லாம போச்சு. இந்த தசவுக படிக்கிறது என்கிறதும் சூஃபியாக்கள் என்கிறதும் பித்அத்து, அது வழிகேடு என்று மக்கள் மத்தியில் போதிக்கப்பட்டுச்சு. தரீகாக்கள் தேவையில்லை, ஷேகுமார்கள் தேவையில்லை என்று மக்கள் மத்தியில் போதிக்கப்பட்டது. இதனால உலமாக்களுடைய நிலை அசிங்கமான இடத்துக்கு அவளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. இன்னைக்கு உலகத்தில் பார்க்கிறோம், இல்ல எங்கட நாட்டில் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட உலமாக்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு பாரிய சம்பவத்தை வச்சு எச்சரிக்கை செஞ்சு கொண்டிருக்கிறான். இது ஒவ்வொரு உலமாக்களும் இந்த சம்பவத்தை அவங்க அலசி ஆராய்ச்சி செய்து எச்சரிக்கையா நடக்க வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லி வச்சிருக்கிறார். யாரு? பெரியோர் ஒளியுள்ள இறுதி நிலை என்னாச்சு? காபிராஜ் செத்து போனாரு. அவர் யார போல? நாய போல. மதலுகு கமதலில் கல், அவருக்கு உதாரணம் நாய போல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி வச்சிருக்கிறார். பலஅமு பாவூரா பெரிய அறிவாளி, சாதாரண அறிவாளி அல்ல. அவருடைய வகுப்பு வரையில 12,000 மைக்குப்பிகள் இருக்கும். அப்படி என்றால் எத்தனை மாணவர்கள் அவருக்கு இருந்திருப்பார் என்கிறத கணக்கிட்டு பார்ப்போம். அவருக்கு ஓதக்கூடிய மாணவர்கள் வானத்தில் பறக்கக்கூடிய ஒளிமார்களாக இருந்தாங்க. கீழே இருந்த இருப்பிலேயே இருந்து அரசை பார்க்கக்கூடிய தரத்தில் இருந்தவர் தான் இந்த பலஅமு பாவூரா. இறுதியா அவர்கள் நிலை என்ன? அல்லாஹ் தஆலா நாய போல என்று குர்ஆனில் அவர் வர்ணிச்சா. எதுக்கு? உலக ஆசாபாசத்துக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால். இது குர்ஆனுடைய சம்பவம், இது குர்ஆனுடைய சம்பவம். அப்ப இறுதியாக அவர் காபீராக செத்து போனார் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இல்மு என்கிறது ஆலிமுக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய இல்மாக இருக்கணும்.
என்ற தன்மை அங்க கிடையாது. நான் முக்தி. இது எதனால வந்துச்சு? தசவுஃப் இருந்திருந்தா இந்த ஆணவம் அங்க வந்திருக்காது. தசவுஃப் இல்லாத காரணத்தினால நான் முக்தி என்ற அகம்பாவம் வந்துடுச்சு. இதே அகம்பாவம் ஷைத்தானிடத்திலே இருந்துச்சு. இதனால அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை விட்டு விரட்டப்பட்டான் என்று அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்ச நாங்கள் சிந்தனையை கொள்ள வேண்டியிருக்கு. எங்களுடைய நாட்டிலே ஏறக்குறைய ஒரு 10, 15, 20 வருஷத்துக்கு முன்பதாக இந்த முக்திகள் எல்லாம் கிடையாது. இந்த முக்திகள் எல்லாம் கிடையாது. வெறும் ஆலிம்கள் தான் இருந்தாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் சமூகத்தில் ஏற்படல. எந்த பிரச்சனையும் சமூகத்துக்கு ஏற்படவில்லை. எப்பொழுது முக்திகள் வந்தாங்களோ சமூகத்தில் பிரச்சனை. சமீப காலத்தில் போன ஹஜ்ஜி பெருநாளுடைய நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அந்நியவர்களுக்கு உலுகியாவுடைய இறைச்சி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று ஒரு முக்தியிட்ட கேட்கப்பட்டது. ஒரு முக்தி சொன்னாரு தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொரு முக்தியிட்ட கேட்டா நேரடியா கொடுக்கப்படாது, இன்னொரு ஒரு இடத்துல கொடுத்து அவரின் மூலம் கொடுக்கலாம் என்று அவருடைய தீர்ப்பு. ஆனா இமாமுடைய தீர்ப்பு என்ன? இமாம் நவவி, இமாம் ராபி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போல்பட்ட பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் என்ன திருப்பி சொல்லியிருக்கிறாங்க? கொடுக்க கூடாது. ஆக்கினதையும் சமைத்ததையும் கூட கொடுக்க கூடாது என்று அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதே தீர்ப்புக்கு மாற்றமாக இந்த முக்திகள் தீர்ப்பு வழங்குகிறார். இது மட்டுமல்ல, பொதுமக்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும். ஒரு ஜனாசா மௌத்தாகினா ஜனாசா அதை குளிப்பாட்டணும், கவனிடணும், தொழுவிக்கணும், அடக்கணும். ஜனாசாவை குளிப்பாட்டி வச்சுக்கொண்டு பயான் செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ்? ஜனாசாவை குளிப்பாட்டி சந்துக்குள்ள வச்சுக்கொண்டு எங்கேயாவது ரசூலுல்லாஹ் பயான் செஞ்சாங்களா? கடல் ஆதாரம் கிடையாது. அங்க ஒரு பயான். ஏன் அந்த பயான் வச்சாங்க? அந்த ஜனாசாவுக்கு மையத்துக்கு ஓதக்கூடிய ஓதல்களை நிப்பாட்டுறது. ஏன் ஓதலை ஓதினா பேச்சு சவாபு கிடைக்கும். அதை நிப்பாட்டுறதுக்கு இவங்களை பிரசங்கத்தை ஏற்படுத்தினாங்க. இது ரசூலுல்லாஹ் செஞ்சதா? இல்ல. அங்க ஒரு பிரசங்கம் பள்ளி வாசலுக்கு கொண்டு வந்து தொழுவிச்சு முடிஞ்சு அங்க ஒரு பிரசங்கம். யார் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஜனாசா வந்தால் அவர் கடன் கொடுக்க இருக்காரு கேட்பாங்க. கடன் அவர் கடன் கொடுக்க இல்லைன்னு சொன்னா ஜனாசாவை தொழுவிப்பாங்க. அல்லது அவருடைய கடனை யாராவது பொருட்படுத்தாலும் தொழுவிப்பாங்க. இல்லைன்னா ரசூலுல்லாஹ் தொழுவிக்க மாட்டாங்க, வேற யாருக்கும் தொழுவிக்க சொல்லுவாங்க. இது ரசூலுல்லாஹ் அதுதான் செஞ்சாங்க. அடுத்து என்ன? ஜனாசாவை அடக்கி போட்டு அங்க ஒரு பயம். எதுக்கு? தல்கீன் நிப்பாட்டு. ஜனாசாவை அடக்கி போட்டு அங்க ஒரு பயம். எதுக்கு? தல்கீன் ஓதுறது ஜனாசாவுக்கு தான், வந்தவங்களுக்கு அல்ல. அதனாலதான் பருவ வயது எத்தினவங்களுக்கு தல்கீன் சுன்னத்துன்னு வந்திருக்கு. வந்தவங்களுக்கு தல்கீன் ஓதுறதா இருந்தா சின்ன பிள்ளைக்கு தல்கீன் ஓதலாம்னு வந்திருக்கு. வரலாம். சின்ன பிள்ளைக்கு தல்கீன் இல்ல. ஏன்? அது பருவ வயதா எத்தல்ல. இது அர்த்தம் என்ன? அந்த தல்கீன் அந்த ஜனாசாவுக்கு தான் என்கிற. அது மட்டுமல்ல, ஜனாசா ஒரு வக்துடைய நேரத்துக்கு போயிட்டா ஷாஃபி மதுஹபுடைய சட்டம் பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் ஜனாசா பள்ளிக்குள்ள நுழைஞ்சாலும் ஜனாசாவை தொழுவிச்சு போட்டுத்தான் பரல தொழ வேண்டும் என்கிறது சட்டம். இப்படித்தான் ஷாஃபி மதுஹப் ஃபிக்ஹ் சட்டத்தில எல்லாம் வருது. ஷரஹுல் மஹல்லில எல்லாம் இதான் வருது. அதை ஓதி கொடுத்து போட்டு அதுக்கு நேரே மாத்தமா
நடந்து கொண்டிருக்கிறான். முஃப்திமார் பாங்கு சொல்றதுக்கு அடுத்த வக்துக்கு பாங்கு சொல்றதுக்கு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. அதுக்கு முதல் தான் ஜனாசா அங்க போயிருக்கு. அங்க வச்சுக்கொண்டு கருவாடு காய்ச்சிறான். ஜனாசாவை கருவாடு காய்ச்சிறான். முஃப்திமார் அவருடைய லட்சணம். இந்த முஃப்திமார் எப்ப சிலோனுக்கு வந்தாங்களோ முஃப்தி என்ற பட்டத்தை போட்டுக்கொண்டு அன்றைக்கு சிலோன் நாசமா போச்சு. கண்ட மாதிரி பத்துவா தீர்ப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, நல்லா கொஞ்சம் சிந்தனையில செஞ்சு பாருங்க. இன்றைக்கு சமூகத்துக்கு இந்த நாசமெல்லாம் வந்திருக்கு. யாரால? ஆலிங்களினால. இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொல்லி வைக்கிறாங்க. மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபுன் அனில் ஹுதா வ உலமாஉஹும் ஷர்ரு மன் தஹத அதீமிஸ் ஸமா மின்ஹும் தஹுர்ஜுல் ஃபித்னத்து வ தஊது ஃபீஹி. இந்தின காலத்தில் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலால இருக்கக்கூடியவர்கள் மிச்சம் மோசமானவனா இருப்பான் உலமாக்கள். அவர்கள் இருந்து பித்னா வெளியாகும். அந்த பித்னா மறுபடியும் அவனின் பக்கமே மீறும். என்ன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. பணம் என்கிற ஒரு பித்னா. லிகுல்லி உம்மத்தின் பித்னத்துன் வ பித்னத்துல் உம்மத்தி அல்மால். ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு பித்னா இருந்துச்சு. ஏண்ட உம்மத்துக்கு பித்னா பணம் என்று சொன்னாங்க. எப்ப இந்த ஆளுங்கள் பணத்துக்கு அடிமைப்பட்டு இல்ம வித்தாங்களோ அன்றைக்கு பித்னா வந்துருச்சு. இப்ப இந்த பித்னா மறுபடியும் அவங்களுக்கு மீளுது. எப்படி மீளுது? அவன் ஆதாரம் கேட்கிறான். உலா தஸ்தரு பி ஆயாத்தில்லாஹி தமனன் கலீலா. உங்களோட குர்ஆன்ல தான் சொல்லி இருக்குது. அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை சொற்பக்கிறதுக்கு விக்காதங்கள் வந்து இருக்குது. இப்ப நீங்க ஹலால் சர்டிபிகேட் கொடுத்து சல்லி வாங்கி இருக்கிறீங்களே, குர்ஆனுக்கு மாத்ததானே செஞ்சிருக்கிறீங்க. இது அவன் கேட்கிறான். பதில் சொல்லுங்க. அந்த ஆயத்து எதுக்கு ஏற்கப்பட்டுச்சு? அந்த காலத்தில் யகூதிகளுக்கு மத்தியில் கஅப் இப்னு அஷ்ரஃப் என்று ஒரு பெரிய சீமான் இருந்தான். அவன் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி விரோதி. தௌராத் வேதத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் இல்லாமக்கணும் என்கிறது அவனுடைய திட்டம். இதுக்காக வேண்டி அந்த காலத்தில் தௌராத் இன்ஜீல் வேதத்தை படிச்ச ஆளுங்களை கையில போட்டு விட்டான். கையில போட்டுக்கொண்டு அவங்க சொன்னா, நீங்க அந்த முஹம்மது என்கிறவருடைய அந்த வசுப்புகளை அந்த தௌராத் இன்ஜீல்ல இருந்து அகற்றி போட்டு வாங்கும் என்று சொன்னான். இவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க தான். யோசிச்சு போட்டு கொஞ்சம் காலதவணை எடுத்து அந்த தௌராத் இன்ஜீல் வேதத்தில் ரசூலுல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டிருந்த அந்த குணாகுணங்களை எல்லாம் மாற்றி அமைச்சு இதுதான் தௌராத் இன்ஜீல் வேதம் கொண்டு கொடுத்தான். எதுக்கு? அந்த கஅபுடைய அஸ்ரஃபிடத்தில் இருந்து இந்த உலக ஆசாபாசங்களை அவன் சம்பாதிச்சு கொண்டது. இதனாலதான் அல்லாஹ் சொன்னான், உலா தஸ்தரு பி ஆயாத்தில்லாஹி தமனன் கலீலா. தௌராத் வேதத்தில் இன்ஜீல் வேதத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணாகுணங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகள் இதை நீங்க சொற்ப கிரயத்துக்கு விற்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செஞ்சான். இப்ப என்ன நடந்திருக்கு? உலக ஆசாபாசத்துக்கு கட்டுப்பட்டு குர்ஆனுக்கு மாற்றமா ஹதீஸுக்கு மாற்றமாக நடந்து இப்ப அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலையில ஆளுங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவனில இருந்து பித்னா வெளியாகி அந்த பித்னா நீதிவனுக்கு வந்து கொண்டிருக்கு. இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால வெளியேறக்கூடிய ஆளுங்கள் கொஞ்சம் நல்லா சிந்தனையோடு இருந்து கொள்ளணும். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரிய முஃப்தி, சாதாரண முஃப்தி அல்ல. அவங்க பெரிய முஃப்தி. எப்படி இருந்தாங்க அவங்க முஃப்தி? அவங்க எப்படி முஃப்தியா இருந்தாங்க? ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தாங்க. அந்த கடனை எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த கடன் எடுத்தவனுடைய வீட்டுக்கு
நிழல்ல கூட அவனுக்கே இல்லை. ஏன்? குல்லு கரலின் ஜர்ர நஃபஅன் வஹுவ ரிபன். எப்படி கடனை கொடுத்து அந்த கடனாளிட்ட இருந்து ஏதாவது பிரயோஜனம் கொடுத்து கிடைச்சா அதுவும் வட்டி, அதுவும் வட்டி. அப்ப நான் கடனை வாங்க போயிருக்கிறேன், அவளை வீட்டு முன்னால நிற்கிற அந்த நிலையில நான் ராகத்தை பெற்றா அதுவும் வட்டியா போயிருமே என்று பயந்து அந்த நிழலில் அவங்க நிற்க முஃப்தி அந்த அளவுக்கு பேடிக்கிறாங்க. ஒரு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறாங்க, ஒரு இடத்துல குளிக்கணும், ஒரே ஒரு ஜுப்பா தான் இருந்துச்சு. இந்த ஜுப்பாவை கழுகணும், கழுகினா இந்த ஜுப்பாவை புல்லுல போடலாமான்னு பார்த்தாங்க. காயிரத்துல புல்லுல போட்டா அந்த புல்ல மேயிற மிருகங்களுக்கு அது ஒரு தடையா போயிருமே என்று யோசிச்சாங்க. மறுவா பார்த்தாங்க, ஒரு வேலியில போட்டா அடுத்த வீட்டுக்காரல வேலி அல்லவா, அதுல ஏதோ கம்பவுண்ட் அடிஞ்சு போனா அதுக்கு பதில் சொல்லணுமே, அதையும் போட. இறுதியாக அந்த ஜுப்பாவை கழுகினாங்க. குளிஞ்சு இருந்து கொண்டு அந்த ஜுப்பாவை தன்னுடைய முதுகுல போட்டு காஞ்சத்துக்கு பின்னாலே அந்த ஜுப்பாவை உடுத்து கொண்டு போனாங்க. முஃப்தி அந்த அளவுக்கு பேணிக்கையா இருந்தார். இன்றைக்கு முஃப்தி முஃப்தி என்று சொல்லிக்கொண்டு வாராங்க இல்லையா, என்ன பேணிக்கை, என்ன பேணில நடக்கிறாங்க. ஆனா நான் முஃப்தி என்று அவங்க அகங்காரம் பேச இல்லை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்களோ, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களோ, மாலிக் இமாம் அவர்களோ, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களோ நாங்கள் முஃப்தி என்று மார்பு தட்டி பேசிக்கொள்ள இல்லை. காரணம் அவர்கள்ட்ட ஞானத்துடைய பட்டு இருந்தது. அதனால தாழ்மையாக நடந்து கொண்டாங்க, உயர்வை பெற்றாங்க. அவர்களுடைய வரலாறு இன்னமும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கு. அதனால உங்களுக்கு சேகப்பட்டமும் நாங்க தரமாட்டோம். இந்த சேகப்பட்டம் என்கிற அதுவும் பீஷா வந்து எனக்கு வந்துச்சு. இந்த தரீக்கத்துடைய சேகமார தொண்டன் பட்டத்தில் வைக்கப்பட்ட பட்டம் தான் அந்த சேகப்பட்டம், ஆடிகளில் வைக்கப்பட்ட. இது புதுசா வைக்கப்பட்ட பட்டம். இப்ப வரக்கூடிய அந்த ஜாமியா, இந்த ஜாமியா, அவங்க இங்க எல்லாம் வாராங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னால அஷைஹ் ஒரு பட்டத்தை போட்டு கொடுறாங்க. இது புதுசா போடப்பட்ட பட்டம். இதுக்கு முதல்ல அந்த பட்டம் போடப்பட இல்லை. ஒன்று மௌலவி அல்லது ஆலிம் என்றுதான் இருந்துச்சு. இந்த அஷைஹ் பட்டம் எப்ப போட்டாங்க? இந்த தரீக்கத்துடைய ஷேகமாருடைய அந்த கௌரவத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு இவங்கள உலமாக்களுக்கு இவங்க போட்டு கொண்ட பட்டம். அதனால உங்களுக்கு ஷேகப்பட்டமும் நாங்க தரமாட்டோம். நீங்க யாராவது ஷேகப்பட்டம் முன்னால போட்டுக்கொண்டா உங்களை நாங்க எச்சரிக்கை செய்வோம். உங்களுக்கு வெறும் மௌலவி பட்டம் மட்டும்தான், அதை யோசிக்கணும். அடுத்தது உங்களுக்கு கொள்கையை சொல்லி தந்திருக்கிறோம். தப்லீக் என்றா யாரு, தலைவர்கள்டா யாரு, இலியாஸ் என்றா யாரு, ரஷீத் அகமது கவோஹி என்றா யாரு, அஸ்ரப் அலி தானிம் என்றா யாரு சொல்லி தந்திருக்கிறோம். கொள்கையில சொல்லி தந்திருக்கிறோம். கொள்கையெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம். ஜமாத் இஸ்லாத்தை பத்தி சொல்லி தந்திருக்கிறோம். ஹவாரிஜியாக்களை பத்தி சொல்லி தந்திருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்தை பத்தி சொல்லி தந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறோம். இந்த கொள்கைக்கு நீங்க மாற்றமாக நடந்து கொண்டா நீங்க எங்களுக்கு செய்கின்ற துரோகம் என்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும். இங்க பின்னால பல மௌலவிமார் இருக்கிறாங்க. ஒரு கோடி ரூபாய் கிடைச்சாலும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறாங்க பழைய மாணவர்கள். ஒரு கோடி ரூபாய் கிடைச்சாலும் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தொழில் இல்லாம போயிடட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. இன்றைக்கு என்ன, ஒரு சீமானுக்கு கட்டுப்பட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்க வேண்டியதுதான். அந்த அளவுக்கு சீமான்களுக்கு அடிபடை. இவனெல்லாம் கல்ல அல் உலமாவு உமனாவு ருசுல் மாலம் யுகாலித்து சுல்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அரசர்களோட, பணக்காரர்களோட, பட்டம் பதவி உடையவர்களோட உலமாக்கள் சேராதிருக்கும் காலமெல்லாம்
கட்டுப்பட்டானோ, அரசியல்வாதிக்கு கட்டுப்பட்டானோ, இவன் இப்போ கல்லனா போயிடுவான், மோசக்காரனா போயிடுவான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வச்சிருக்கிறார். இன்னொரு ஹதீஸில் இப்பேற்பட்ட உலமாக்கள் கள்ளன் திருடர்கள் என்று சொல்லி வச்சிருக்கிறார். அதனால புனை எச்சரிக்கையா இருந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவன் ரிஸ்க பொறுப்படுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். அவன் பொறுப்படுத்தி இருக்கக்கூடிய ரிஸ்க அவன் தந்துதான் ஆகுவான். அந்த நம்பிக்கை ஆலிம்ஷாமாருக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை ஆலிம்ஷாமாருக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் இப்ப ஆலிம்ஷாமார்ட்ட இல்லையே. அந்த நம்பிக்கை இருந்திருந்தா அவன் கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டான். அஹ்மது பின் முஹம்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கொள்கைக்காக போராட்டம் நடத்தினவர்கள். குர்ஆன் படைக்கப்பட்டது என்று வாதிட்ட பொழுது குர்ஆன் படைக்கப்படவில்லை, அது அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்று மறுப்பு சொன்னார்கள். அதே கொள்கையிலே இருந்தார்கள். சிறையில் வைக்கப்பட்டது, கசையடி கொடுக்கப்பட்டது, சிறையில் வபாத்தானாங்க. அவனோட வரலாறு இன்னும் சொல்லப்பட்டு காரணம் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய தியாகம். இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மதீனா நகரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹாரூன் ரஷீத் மன்னர் இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு வசிக்கிறதுக்கு சரியான வீடு கிடையாது. ஒரு குடிசையில தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இவங்களை வலையில போடுறதுக்கு ஒரு பணப்பைய கொடுத்து அனுப்பினா. பணப்பை கொண்டு போய் கொடுக்கப்பட்டது. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுபஹ் தொழுது விட்டு அவுராதில் இருந்து கொண்டிருக்கிறார். ஹாரூன் ரஷீத் மன்னருடைய அந்த அனுப்பப்பட்ட அந்த பணப்பைய கொண்டு போனார். அதை திரும்பி கூட பார்க்க இல்லை. ஒரு இடத்தை காட்டினாங்க. அந்த இடத்தில் அந்த பணப்பைய போட்டு வைக்குமாறு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும் எப்பயாவது ஒரு நாளையில இந்த ஹாரூன் ரஷீத் மன்னர் தனக்கு தந்த பணத்துக்காக வேண்டி மதீனாவில் இருந்து என்ன வெளியேற செல்வார் என்று தெரியும். அதனால அந்த பணத்தை அவங்க கை வைக்க கூட இல்லை. அப்படியே அந்த பணம் இருந்தது. கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து உங்களோட மோத்தாவை மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டி இருக்குது, மதீனாவில் இருந்து வெளியேறுங்கோ என்று சொன்ன பொழுது சொன்னாங்க, எனக்கு தந்த பணத்துக்காக வேண்டியா இந்த மதீனா நகரத்தை விட்டு என்ன வெளியேற சொல்கிறாய்? நான் வெளியில வரமாட்டேன். என்னுடைய முகத்தை உலகமெல்லாம் பரவியாச்சு. நான் வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிட்டாங்க. சொல்லிப்படி சொன்னாங்க, நீ அனுப்பின பணம் இந்த இடத்தில் இருந்து எடுத்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. பணத்துக்கு கட்டுப்படை. இந்த முன்மாதிரிகள் எல்லாம் ஆலிம்கள் படித்துக் கொண்டு அதுக்கு நேரே மாற்றமா நடந்தா நாளம் மறுமையில பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். இன்றைக்கு சீமான ஒரு மயிலோட தருவான். கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா ஆனிசாய்க்கு போய் பேசிக்கொள்ளலாம், வாழைக்கு போயிடுவார். ஏன் அவர் தான் மயில் நோட்டு வாங்கிட்டாரு இல்லையா? இப்படி பழைய ஆலிம்கள் சொன்னது உண்டு. தப்லீக் ஜமாஅத் அதனுடைய குறைகளை எல்லாம் இப்படி 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 எல்லாம் சொல்லிக் கொண்டு போன நேரத்தில் ஒரு பழைய ஆலிம் என்ன செய்கிறது, பேசிக்கிறதுக்கு வழி இல்லையே, இந்த அமீர் வீட்டில் போய் நான் சாப்பிட்டுட்டேனே இது அவர் வாயால் சொல்றார். அவர் இப்போ இல்லை வஃபாத்தா போனாரு. அந்த கருத்து சொல்றார். என்ன சொல்றது? பதில் சொல்ல முடியாது, மருந்து பேச முடியாது. காரணம் அவன் வீட்டில் போய் நான் கை நழுக்கிட்டேன், இந்த நிலை ஏற்படும். அதனால கவனமாக இருந்துள்ளோம். சாப்பாடு தருவாங்க, சல்லியும் தருவாங்க, பென்ஸ் கார்ல ஏற்றிட்டு போவாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால ஆன்சாய்பு வாங்கல, ஒரு நாளைக்கு இந்த தைரியத்தை கொஞ்சம் வாசிங்களேன்னு வாங்க. என்ன பண்ணுவீங்க? ஜமாத்துல வருவாங்க வீட்டுக்கு. ஆன்சாய்பு வந்திருக்கிறாரு, 2 பிஸ்கட் பண்ணி வாங்கி வாழைப்பழம் கொண்டாந்து கொடுத்துட்டு உலமாக்களை கௌரவப்படுத்த சொல்லிருக்குது. இன்னும் கௌரவப்படுத்திட்டு போவாங்க. அடுத்த முறை
இன்றைக்கு இந்த தொலைவாரவங்களுக்கு உணவை பத்தி தெரியா, தொழுகையை பத்தி தெரியா, மற்ற விஷயங்களை பத்தி தெரியா, நீங்க கொஞ்சம் வந்து சொல்லிக் கொடுங்களேன்னு கூப்பிட்டாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு என்ன நாள்? சுப்பாக்கிழமை. ஆஹா, உங்களுடைய மகள்ல வேலை நாள் இல்லையா? இன்றைக்கு வர மாட்டோம், நாளைக்கு வர. இன்னைக்கு வந்தா தபிலீக்ல போனேன்னு மொத்தம் சொல்லிடுவான். நீயும் போய் சொல்லுவா இன்னார் எங்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இன்றைக்கு வர மாட்டேன், சொல்லிக் கொடுக்கலுமா நாளைக்கு வா. இப்ப சமீப காலத்தில் இந்த மதரசாக்களை ஓத அனுப்புறாங்களோ ஓமுடி அனுப்புறாங்களோ தெரியாது. உமா வாப்பா 30-40 இந்த ஓதுற மதரசா மாணவர்கள் அடுப்பை தூக்கி தலையில வச்சு கொண்டு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கி கொண்டு ரோட்ல சுத்துறான். எல்லாம் பைசல் ஜமாத்தா, கால் நடைஞ்ச மாத்தா, கால் நடையா, ஆடு மாடு ஒட்டகம் இதான கால்நடை, ஆடு மாடு ஒட்டகம் இதான கால்நடை. பள்ளிக்கு வந்திருக்கேன், ஜமாத்துல வந்திருக்கிறேன், நான் போய் கொண்டிருக்கிறேன். 2 பேர் வந்தான் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். என்ன இல்ல, நீங்க கொஞ்சம் எங்கட மதரசா மாணவர் ஒரு 30 பேர் கிட்ட வந்திருக்கிறோம். எல்லா மதரசாவில் ஓதுற பிள்ளைகள், 2 பேர் தான் அவாம்கள் பொதுமக்கள். அதனால நீங்க ஒரு மதரசாவில் உஸ்தாது இல்லையா, எங்களுக்கு ஏதாவது வந்து பள்ளியில சொன்னா நல்லது இல்லையா? எல்லா பிள்ளைகளும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியா? யோசிச்சு போட்டு இவனுக்கு ஏசுறதா அல்லது விரட்டுறதா, இவனை எச்சரிக்கை செய்யறதா என்று எனக்கு குழப்பம். அவன் விவரம் தெரியாம வந்திருக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும்? விவரம் தெரியாம வந்திருக்கா சில பிள்ளைகள். தம்பி, நான் எனக்கு டைம் இல்லை, எனக்கு பெரிய வேலைகள்லாம் இருக்குது, நான் உங்களோட ஒதுக்கிட்டேன். நாங்க போயிருந்த இடம் நடக்கும், எங்கடாவுக்கு சொல்லுவான், இதோ பப்ளிக்ல போய் சேர்ந்துட்டான் என்று எங்கடாவுக்கு சொல்லுவான். அவன் அடுத்த ஜுமைராத்துல எல்லா பள்ளி வாசல்லையும் ஜுமைராத்துல ஓ எங்களை எதிர்த்தவர் எங்களோட சேர்ந்துட்டான் என்ன வச்சு 10 பேர் கொடுத்துருவோம். இது தேவையான, இது சமீபத்தில் நடந்தது, இது தேவைதான. இப்படி ஓதுறாங்க, தமிழ் புத்தகத்தை படிக்கிறாங்க, தமிழ் புத்தகத்தை படிச்சு போட்டு கொத்துபா ஓதுறான். என்ன தமிழ் புத்தகத்தில் ஒரு 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 பள்ளி வாசல்ல புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு அப்பா இருந்தாரு, மோதினா. ஒரு அப்பா மோதினா இருக்கிறார். அப்ப நான் ஒரு பள்ளிக்கு போன நேரத்தில், ஓ இன்னைக்கு ஒரு ஆண் சாஹிபு கொத்துபா தெரியுமா உங்களுக்கு? யார் ஆண் சாஹிபு? என்ன அப்படியா? என்ன கொத்துபாகினாரு? அந்த கொத்துபா நானும் ஓதுவேன். என்ன ஓதினாரு? இந்த தொழுகையின் சிறப்பு இருக்கிறியா, அதில் இருக்கக்கூடிய ஹதீதுகளை வாசிச்சாரு. இந்த கொத்துபா நானும் ஓதுவேன். ஆண் சாஹிப், ஆண் சாஹிப் அரபியில ஒன்று தெரியாது, இதுக்குதான் வரும். அதனால உங்களுக்கு எல்லா கொள்கையை பத்தி சொல்லி தந்திருக்கிறோம். நீங்க யாராவது அவனோட போனீங்க, இவனோட போனீங்க, அவருக்கு வக்காலத்து வாங்கினீங்க, அவர்கிட்ட நீங்க ஏதாவது எடுத்துட்டு அவருக்கு சார்பா பேசுறீங்க, ஊமை செய்தால போல இருந்தீங்க, எல்லாம் வந்தது எங்கட முகத்துல கூட நீங்க குறிக்க வந்திருப்படாது. எச்சரிக்கை. நாளை மறுமையில உங்களோட எங்களோட எந்த தொடர்பும் கிடையாது, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எங்களோட ஞாபகத்தில் வச்சிருக்கோம். போன வருஷத்துல இந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன். சாப்பாடு இல்லாம போயிட்டோம், மக்கள் ஏளனமா கருதட்டும், சின்ன பிள்ளைகளை போட்டு கல்லால் அடிக்கட்டும், பிரச்சனை இல்லை. இதுக்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை வகிச்சுதான் கொண்டது. அவனை கேவலம் அடைஞ்சு போனாங்களா? இல்ல, அவங்களை பத்தி இப்பவும் கதிரை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. கேவலம் அடையில, உயர்வு அடைவீங்க. அதனால கொள்கைக்காக வேண்டி போராடு. கொள்கையை விட்டு கொடுக்காதீங்க, கொள்கையை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்க வழிகட்டு போனா பொதுமக்கள் எல்லாம் வழிகட்டு போயிடுவாங்க. அதுதான் இப்ப சமூகத்தில் நடந்திருக்கு. அதனால நீண்ட நேரம் பேசுறதுக்கு இடம் கிடையாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இது போன்ற மஜ்லிஸ்களை இன்னும் நடத்தி சிறந்த உலமாக்களை வெளிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை இந்த மதரசத்து நஜாவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானாக என்று கேட்டு எனது பேச்சிலிருந்து விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா